அண்ணாமலையை பொறுத்த மட்டும் இல்ல, அவரு முன்னாடி இந்த வருஷம் ஏறுமுகமாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி ஆண்டு ஏறுமுகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது சனி பெயர்ச்சியினுடைய இது இந்த ஊசலாட்டம் இருக்கும். குரு பெயர்ச்சி அவருக்கு ஒரு வாய்ப்பை, பெரிய வாய்ப்பை கொடுக்கும். விஜய் கட்சி ஆரம்பித்ததுல இருந்து நிச்சயமா நான் சொல்றேன், அவர் ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்காட்டியும் சரி, அவருடைய மனசாட்சி அவருக்கு தெளிவா சொல்லும். அண்ணாமலைக்கு அவருக்கு தெரியும். அவருக்கு ஊசலாட்டம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா, விஜய் கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டி மாநாடு நடந்துச்சு பாத்தீங்களா, முதல் மாநாடு. அப்பவே அவருக்குள்ள சபலம் தட்டிடுச்சு. அவரு நிறைய ஊழல்ல பணம் சம்பாதிச்சிட்டாரு. இது தலைமைக்கு தெரிஞ்சதுனால அவங்க இவரை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்றதும் இருக்கு. இவரு நிறைய சொத்து சம்பாதிச்சிட்டாரு, ஆயிரக்கணக்கான கோடிகள் அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாங்க. நந்தியாக விஜய் என்ற அந்த கடவுளை தரிசிப்பதற்கு அல்லது தலைவரை தரிசிப்பதற்கு அங்க போய் தாவேகால சேர்றதுக்கு இடைஞ்சலாக இவர் ஆதவ அர்ஜுனா தான் இருந்தார். இப்பவும் அவர் தான் இருக்கிறார். இவர் அண்ணாமலை ஒப்பீட்டு அளவுல நீங்க பேசுனீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவை விட பல மடங்கு சிறந்த புத்திசாலிங்க. தமிழ் உணர்வு, தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு இது எல்லாத்தையும் பத்தியே தெரிஞ்சவர். அவருடைய ஆடையுமே அவர் வேட்டி உடுத்தி வந்தாருன்னா அவ்வளவு அழகா இருக்கும். அண்ணாமலை வேஷ்டியில வரும்போது நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்ல வைக்கும். அந்த மாதிரி இப்போ இவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளு தாவிகாவுல வந்துட்டா ஆதவ அர்ஜுன நிலைமை என்ன ஆகும் பாருங்களேன். ஒரு மக்கள் இயக்கமாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், அந்த இயக்கமானது விரைவில் அடுத்து வரப்போற தேர்தலுக்கு முன்னாடி தாவேகாவுல சங்கமம் ஆயிடும். ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கிறோம். அப்படி ஒரு அண்ணாமலை ஒரு கட்சியை ஆரம்பித்தால் அந்த கட்சியும் அடுத்து வரப்போற தேர்தல்ல தாவேகாவோட கூட்டணி வைக்கும். அண்ணாமலையை பொறுத்தவரை நாளை ஜூன் 4ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள். அன்றைய தினம் ஒரு தனி கட்சியோ அல்லது இயக்கமாகவோ ஒன்று தொடங்க இருப்பதாக செய்திகள் வந்துட்டு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலை தரப்புல இருந்து எதுவும் வரல. நாளைக்கு அவர் சொல்றதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த குறுபெயர்ச்சி பலன்கள் சொல்றப்போ அண்ணாமலைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு ஏறுமுகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அதோட வெளிப்பாடுதான் இதுவாக அந்த பாஜகவில இருந்து விலகி தனி கட்சி ஆரம்பித்து தலைவர் ஆகுறதோ இல்ல வேற ஒரு கட்சியில சேர்றதோ அப்படிங்கிறது. நல்ல பாயிண்ட். நம்ம குரு பெயர்ச்சியில எல்லா தலைவர்களை பற்றியும் சொல்லி இருக்கிறோம், அண்ணாமலைக்கும் சொல்லி இருக்கிறோம், இந்த சனி பெயர்ச்சிக்கும் நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்ப இந்த சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் இணைந்து செல்லக்கூடியது, இணைச்சுதான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கையில அண்ணாமலையை பொறுத்த மட்டும் இல்ல, அவரு முன்னாடி இந்த வருஷம் ஏறுமுகமாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி ஆண்டு ஏறுமுகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ஏறுமுகம்ன்றது அவருக்கு இந்த ஒரு ஆண்டுல ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு வரும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். மூன்றாவது, அந்த பெரிய வாய்ப்புன்றது மத்திய டெல்லியில அமைச்சராகிறது, அங்க ஒரு பெரிய பதவி அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது கட்சியினுடைய தலைவர் ஆகிறது. இந்த கட்சி தலைவர் ஆகிறது அப்படின்றது பாஜக கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படின்றது ஏற்கனவே இருந்தது. அதை விட சொந்தமாக ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு தலைவர் ஆகிறது, அல்லது யாரும் ஒரு ஆரம்பித்த கட்சியில புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சியில தலைவராகிறது. அப்படி அது கட்சியினுடைய தலைவர் அப்படின்ற அளவுக்கு அந்த கட்சிக்கு அவர் தான் உச்சமா இருப்பார் அப்படின்றது மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லது இன்னொரு கட்சி, வேற ஒருத்தர் ஆரம்பித்த கட்சி, இப்ப தாவேகாவோ அது மாதிரி ஒரு கட்சி, அல்ல திமுகவா இருக்கலாம், அதிமுகவா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ அடுத்தவர் ஆரம்பித்த ஒரு கட்சியில போயிட்டு இவர் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறது. இந்த 3ல 1 நடக்கும் இந்த ஆண்டுல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு, அது என்ன ஆக போகுதுன்றது நாளைக்கு நமக்கு தெரியும் இல்லையா? அது நாளைக்கு நம்ம இதை பற்றி 2வது பார்ட் நம்ம பேசலாம், எந்த அளவிற்கு இது நடக்கும் அப்படின்றது. இப்போ நான் சொன்ன இந்த தேர்தல்ல அவரு முழு மனசோட ஈடுபடல, கடமைக்காக செய்தாரு அப்படின்ட்டு. அதுல இந்த சனி பெயர்ச்சியையும் இந்த குரு பெயர்ச்சியையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். இந்த சனி பெயர்ச்சி தொடர்ந்து வந்தது, ஏன்னா அது முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. அந்த சனி பெயர்ச்சியினுடைய தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, அவரு மனசுல ஊசலாட்டம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்பவுமே அந்த ஊசலாட்டம் தொடருது. அதாவது சனி பெயர்ச்சியினுடைய இது இந்த ஊசலாட்டம் இருக்கும். குரு பெயர்ச்சி அவருக்கு ஒரு வாய்ப்பை, பெரிய வாய்ப்பை கொடுக்கும். இப்படிதான் அந்த இது போகுது. இப்ப அந்த ஊசலாட்டம் அப்படின்றது என்னன்னா, அவரு இந்த கட்சியில்
தொடர்ந்து இருப்பதா பாஜகவில், அத இருந்து அவங்ககிட்ட அனுசரிச்சு போய் டெல்லியில ஒரு பதவி, மந்திரி பதவியோ இல்ல கட்சியில தேசிய அளவுல ஒரு பதவியவோ வாங்குறது, அல்லது அந்த கட்சிக்குள்ளவே இருந்து ஒரு பதவியை அப்படி செய்யறதா? அதுக்கு பொறுமை வேணும். அப்போ கால தாமதமாகும். இப்ப ஏற்கனவே கால தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு. பெருசா எதுவும் நடந்தது மாதிரி தெரியல. இப்போ இப்படி போறதா? அல்லது டக்குன்னு ஒரு முடிவை எடுத்துட்டு வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்துடுறதா? அவர் மனசுக்குள்ள இருந்தது எல்லாமே தாவேகா. விஜய் கட்சி ஆரம்பித்ததுல இருந்து நிச்சயமா நான் சொல்றேன், அவர் ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்காட்டியும் சரி, அவருடைய மனசாட்சி அவருக்கு தெளிவா சொல்லும். அண்ணாமலைக்கு அவருக்கு தெரியும். அவருக்கு ஊசலாட்டம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா, விஜய் கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டி மாநாடு நடந்துச்சு பாத்தீங்களா, முதல் மாநாடு. அப்பவே அவருக்குள்ள சபலம் தட்டிடுச்சு. அண்ணாமலைக்கு உள்ள மனசுக்குள்ள சபலம் தட்டுச்சு. மதுரை பாரபத்தியில நடந்த அந்த மாநாடு, விஜய் நடத்தின அந்த மாநாடு, அப்போ அந்த சபலம்ன்றது பெரிய ஊசலாட்டமாவே ஆயிடுச்சு. அங்க போயிடலாம் அப்படின்றது 50-50 அப்படின்றது மாதிரி அந்த பெண்டுலம் அப்படி இப்படி ரொம்ப பெருசாவே ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் அவருடைய அந்த செயல்ல பாத்தீங்கன்னா, அந்த முரண்பாடுகளை நீங்க அப்சர்வ் பண்ணியிருந்திருப்பீங்க. எடுத்தங்கவுத்தன்னு பேசுறது, அல்லது ஒதுங்கிடுறது, அல்லது அந்த மாதிரி அந்த கொஞ்சம் எராட்டிக்கா அவருடைய பிஹேவியர் இருக்கும். இந்த கடந்த ஒரு வருஷத்துல நீங்க பார்த்தா திடீர்னு சைலன்ஸ் ஆவாரு, அப்புறம் பேசுவாரு, அப்புறம் ஏதாவது ஒரு சொல்லுவாரு, குடும்ப சூழலை கொண்டு வருவாரு. அப்புறம் அவர் மேலேயே குற்றச்சாட்டுகள்லாம் கூட இருந்தது. அதுவுமே கூட ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா, அவரு நிறைய ஊழல்ல பணம் சம்பாதிச்சிட்டாரு, இது தலைமைக்கு தெரிஞ்சதுனால அவங்க இவரை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்றதும் இருக்கு. இவரு நிறைய சொத்து சம்பாதிச்சிட்டாரு, ஆயிரக்கணக்கான கோடிகள் அப்படின்னு எல்லாம் கூட சொல்றாங்க. அது ஒரு பக்கம் அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி தான் பின்னணியில இவர் மனசுல டிவிகேல போய் ஜாயின் பண்ணணும்ட்டு ஊசலாட்டம். இந்த ஊசலாட்டம், இந்த பெண்டுலம் அந்த ஆசிலேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது, ஒரு பக்கமா நிக்கிறது, நிலை கொள்ளாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப தாவிகா சைடுல ஏன் இவரால போய் சேர்ந்திருக்க முடியல அப்படின்னா, அங்க ஆதவ அர்ஜுனா அப்படின்ற ஒரு நந்தி, ஒரு பெரிய கோவில்ல பாத்திருக்கீங்க இல்லையா, நந்தி இருக்கும், சாமி தரிசனத்துக்கு நேரா தரிசிக்க முடியாது, அந்த நந்தி விலகணும். அப்படி நந்தி விலகுறதுன்றது பெரிய புராணத்துல நீங்க நந்தனார் கதை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அது அந்த திருப்புன்கூர்ன்ற இடத்துலதான் நந்தி விலகி அவருக்கு அந்த நேர் தரிசனம் கிடைக்கும். இப்ப அந்த மாதிரி இப்போ நந்தியாக விஜய் என்ற அந்த கடவுளை தரிசிப்பதற்கு அல்லது தலைவரை தரிசிப்பதற்கு அங்க போய் தாவிகால சேர்றதுக்கு இடைஞ்சலாக இவர் ஆதவர்ஜுனா தான் இருந்தார். இப்பவும் அவர் தான் இருக்கிறார். இப்போ அவரு எப்படி டீல் பண்ணிட்டு கடந்து போறது அப்படின்றதுல பிரச்சனை. இப்ப ஆதவர்ஜுனாவுக்கு இவர் அண்ணாமலை தாவிகால சேர்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, அண்ணாமலை தான் பிரச்சனை, எல்லாமே அவருக்கு பிரச்சனை தான். இவர் அண்ணாமலை ஒப்பீட்டு அளவுல நீங்க பேசுனீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவை விட பல மடங்கு சிறந்த புத்திசாலிங்க. அத சொல்றதுல ஒண்ணும் நம்ம யோசிக்க தேவையில்லை, தெரிஞ்ச விஷயம். வெரி ஷார்ப். அதாவது ஆதவ் அர்ஜுனாவுக்கு அந்த பணம் இருக்கு, பணத்தை வச்சுக்கிட்டு மனுவர் பண்றாரு, அதெல்லாமே செய்யறாரு. ஆனா அண்ணாமலைன்றது அவருடைய அறிவை வச்சுக்கிட்டு, அவருடைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு, அவருக்கு அந்த கூர்த்த மதி இருக்குது. இப்ப அதாவது உள்ள ஊடுருவி பார்த்து அவர் செய்ய முடியும். கட்டாமுட்டான்னு எல்லாம் பேசுறாரு, ஆனா அந்த பேச்சுக்கு பின்னாடி அவருடைய செயல் இருக்குது பாத்தீங்களா, அதுல அவ்வளவு அறிவார்ந்த விஷயங்கள் இருக்கு. அடுத்து அவருக்கு உண்மையிலேயே அறிவார்ந்தவர் தான். அப்புறம் அவருக்கு இருக்கக்கூடியது ஒரு தமிழர் அப்படின்ற அந்த இன்னொரு பெரிய ஸ்ட்ரென்த் அவருக்கு இருக்கு. தம்பி அப்படின்னு சீமான் எல்லாம் சொல்லுவாரு, நம்ம தம்பி அப்படின்ட்டு. அந்த மாதிரி தமிழ் நம்ம முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா, தமிழ் உணர்வு, தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, இது எல்லாத்தையும் பத்தியே தெரிஞ்சவர். அவருடைய ஆடையுமே அவர் வேட்டி உடுத்தி வந்தாருன்னா அவ்வளவு அழகா இருக்கும். அண்ணாமலை வேஷ்டியில வரும்போது நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்ல வைக்கும். அந்த மாதிரி இப்போ இவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளு தாவிகாவுல வந்துட்டா ஆதவ அர்ஜுன நிலைமை என்ன ஆகும் பாருங்களேன். அவருக்கு பெரிய பிரச்சனை இல்லையா ஆதவ அர்ஜுனாவுக்கு? இப்ப அதனாலதான் இவர் உள்ள வர்றதுன்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. அது தொடர்ந்து இப்ப வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தடை மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இவர் அங்க போயிடுவார்.
தாவேகாவுல போயிருவாரு. இப்ப நான் சொல்றேன், ஒருவேளை நாளைக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அண்ணாமலை ஒரு இயக்கமாக தற்காலிகமா ஒரு இயக்கம் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு, ஒரு மக்கள் சக்தி இயக்கம் அப்படின்ட்டு ஏதாவது கட்சி, அரசியல் கட்சியாக ஆரம்பிக்காம ஒரு மக்கள் இயக்கமாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா, கண்டிப்பா நான் சொல்றேன், அந்த இயக்கமானது விரைவில் அடுத்து வரப்போற தேர்தலுக்கு முன்னாடி தாவேகாவுல சங்கமம் ஆயிடும். ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கிறோம், அந்த அப்படி ஒரு அண்ணாமலை ஒரு கட்சியை ஆரம்பித்தால் அந்த கட்சியும் அடுத்து வரப்போற தேர்தல்ல தாவேகாவோட கூட்டணி வைக்கும். இது கண்டிப்பா நடக்கும்.